அந்த மேஜிக் ஜெனிக்குன்ற வெப்சைட்டு ஆக்சுவலாக வந்து ஹோட்டல் ஜாப்புக்கு உண்டான ரெக்குவயர்மெண்ட்டு. ஓகேவா? சரி, ஓகே. அவங்க வந்து ஒரு ஜாப் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குன்னு. நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்ளை பண்ணி நம்ம வந்து திரும்பி கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை, மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆக்சுவலி வந்து நான் லோக்கலில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 12 to 12 ஒர்க்கு ஃபினிஷ் ஆகும். நான் வந்து 2 o'clock வந்து ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு 2 o'clock அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அந்த வேக்கன்சிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நான் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணதுக்கு, அன்டைம்லையா நீ மெசேஜ் பண்ணுவ அப்படின்னு என்னைய கேட்டார். சரி, ஓகே, சாரி சார், நான் இப்போ தான் வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன், சாரி சார் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது திரும்ப வந்து அந்த ஒரு ஜாப்புக்காக, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சேலரி வேணும், அவங்க கொடுத்துருக்கிற சேலரி நமக்கு வேணும். அந்த வேலைக்காக அவங்க கொடுத்துருக்கிற சேலரிக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த சேலரி வேண்டுறதுக்காக அகைன் வந்து நான் அவரை அப்ரோச் பண்ணுறேன். ஒரு டயத்தில் அவர் என்னை என்னன்றாரு, கோத்தா எதுக்குடா எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்றார். கோத்தா எதுக்குடா நீ எனக்கு மெசேஜ் பண்ணுற? ஒரு கன்சல்டன்சிக்காரன் பேசுகிற பேச்சு இது. இதை வந்து சும்மா வரக்கூடாது கைஸ். நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு கேட்ரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் கேட்ரிங் ஸ்டூடெண்ட்டு. நான் எல்லா வெளிநாடும் போயிட்டு வந்துட்டு நான் இப்போ திரும்ப வந்து வேலைக்காக வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இன்சல்ட் நடந்தது. இந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தயவு செஞ்சு அவனை சும்மா விடக்கூடாது.